அனைவருக்கும் இனிய அன்பான வணக்கங்கள். நாம் இப்போது சிந்தித்துக் கொண்டிருப்பது திருக்குறளின் பரிமேலழகர் உரை. திருக்குறளின் பரிமேலழகர் உரையில் நாம் பொருள்பாலை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். பொருள்பாலை பொறுத்தவரையிலும் திருவள்ளுவர் அவற்றை 3 பெரும் பிரிவுகளாக பிரித்து அரசியல், அங்கவியல், ஒளியியல் என்று 3ஆக பிரித்தார். இவற்றிலே அரசியலை பற்றி பார்த்தோம், அங்கவியலை பற்றி பார்த்தோம். அங்கவியலிலே அரசனுக்கு அடுத்தபடியாக இருக்கின்ற அமைச்சருடைய இயல்பினை 10 அதிகாரத்தின் மூலமாக பார்த்ததை சென்ற வகுப்பில் பார்த்தோம். அமைச்சராலும் அரசராலும் காக்கப்பட வேண்டியது நாடு என்பதனால் நாட்டினை ஒரு அதிகாரத்தின் மூலமாகவும், அந்த நாட்டிற்கு சுவராக இருப்பதனை அரண் என்று ஒரு அதிகாரத்தின் மூலமாகவும், அரணின் உள்ளே இருப்பது பொருள் என்பதனால் பொருள் செயல் வகை என்று பொருளை பற்றி ஒரு அதிகாரத்தின் மூலமாகவும், அந்த பொருளை பாதுகாப்பது படை என்கிற காரணத்தினால் படை மாட்சி, படை செருக்கு என்று படையினுடைய தன்மையை 2 அதிகாரத்தின் மூலமாகவும், படையை போல ஒரு நாட்டிற்கு உதவி செய்வது நட்பு என்பதனை 17 அதிகாரத்தின் மூலமாக கூறிய திருவள்ளுவர் இன்றைய தினம் நாம் சிந்திக்கப்பட இருப்பது அந்த நட்பு என்ற 17 அதிகாரத்தினை. நட்பு என்பதனை 2ஆக பிரிக்கின்றார் திருவள்ளுவர். நட்பு என்பதனை நேர்மறையாக நட்பு என்றும், அவற்றை எதிர்மறையாக பகை என்றும் பிரிக்கின்றார். ஆகவே நட்பினை நேர்மறையாக 5 அதிகாரத்தின் மூலமாகவும், நட்பினை எதிர்மறையாக 12 அதிகாரத்தின் மூலமாக குறிப்பிடுகின்றார். முதலில் நட்பினை நேர்மறையாக பார்ப்போம். நட்பு என்பது ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலே இருந்து பிறக்கின்ற ஒரு குழந்தை தன்னுடைய இரத்த சொந்தம் இல்லாத சில நபர்களிடத்திலே சென்று அன்பு பாராட்டுகின்ற பொழுது அவர்களிடத்திலே நட்பானது ஏற்படுகிறது. இந்த நட்பினை செய்வதற்கு முன்பு இந்த நட்பினை நாம் நன்கு ஆராய்ச்சி செய்து இந்த நட்பினை கொள்ள வேண்டும் என்பதனை நட்பு ஆராய்தல் என்ற அதிகாரத்தின் மூலமாகவும், இந்த நட்பினை ஆராயும் போது பழவினைகளை, இதற்கு முன்னால் அவர்கள் செய்த நன்மைகள் தீமைகள் போன்ற பழவினைகளை சிந்தித்து நட்பு கொள்ள வேண்டும் என்பதனை பழமை என்ற அதிகாரத்தின் மூலமாகவும், இவர்கள் நட்பு கொள்கின்ற பொழுது தீயவர்களோடு நட்பு கொள்ளக்கூடாது என்பதனை தீ நட்பு என்றும், கூடாதவர்களிடத்திலே நட்பு கொள்ளக்கூடாது என்பதனை கூடா நட்பு என்றும் 5 அதிகாரமாக இங்கே நேர்மறையாக குறிப்பிடுகிறார் நட்பு என்பதனை. நட்பு, நட்பு ஆராய்தல், பழமை, தீ நட்பு, கூடா நட்பு. இப்போது நேர்முகமாக கூறிய திருவள்ளுவர் அடுத்தபடியாக நட்பினை எதிர்மறையாக கூற ஆரம்பிக்கின்றார். நட்புக்கு எதிர்மறையாக இருப்பது என்னவென்று சொன்னால் பகை. இந்த பகைக்கு, ஒரு மனிதனுடைய பகைக்கு காரணம் என்னவென்று நாம் சிந்திக்கின்ற பொழுது பெரும் காரணமாக இருப்பது 2 விஷயங்கள். ஒன்று கோபம், மற்றொன்று காமம். இந்த கோபத்திற்கும் காமத்திற்கும் மூல காரணமாக இருப்பது மயக்கம். ஆகவே கோபத்தை 5 அதிகாரத்தின் மூலமாகவும், காமத்தை 5 அதிகாரத்தின் மூலமாகவும், மயக்கத்தை 2 அதிகாரத்தின் மூலமாக குறிப்பிட தொடங்கிய திருவள்ளுவர் முதலாவதாக இந்த கோபத்திற்கும் காமத்திற்கும் காரணமாக இருக்கின்ற மயக்கத்தை கூற ஆரம்பிக்கின்றார். மயக்கத்தை பேதமை, புல்லறிவாண்மை என்ற 2 அதிகாரத்தின் மூலமாகவும், பேதமை என்றால் அறிவு இல்லாத தன்மை என்றும், புல்லறிவாண்மை என்பது புல்லிய அறிவை உடையதனால் இந்த மயக்கமானது ஏற்படுகிறது என்பதனை கூறிய திருவள்ளுவர் பேதமை, புல்லறிவாண்மை என்ற 2 அதிகாரத்தையும் மயக்கத்திற்காக குறிப்பிடுகிறார். அதனைத் தொடர்ந்து கோபத்திற்கான காரணத்தை 5 அதிகாரத்தின் மூலமாக கூறுகிறார். ஒன்று இகல், மற்றொன்று பகை மாட்சி. ஒருவருடைய பகையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும், அந்த பகையினுடைய திறமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை பகை திரை தெரிதல் என்றும், சிலரிடத்தில் உள்ளாடியே பகை இருக்கும் என்பதனை உட்பகை என்றும், இவர்கள் எக்காலமும் பெரியவர்களிடமிருந்து பிரிந்து செல்லக்கூடாது என்பதனை பெரியாரை பிழையாமை என்று குறிப்பிடுகிறார். கோபத்திற்கான காரணம் இகல், பகைமாட்சி, பகைத்திறன் தெரிதல், உட்பகை, பெரியாரை பிழையாமை.
இந்த கோபம் பிறரால் நமக்கு தீங்கு தருவது போல நமக்கு நாமே தீங்கு தருவது என்னவென்று சொன்னால் அவற்றை காமம் என்று குறிப்பிடுகிறோம். காமத்தை குறிப்பிட வந்த திருவள்ளுவர் முதலாவதாக பெண்வழி சேரல் என்று கூறுகிறார். அதாவது ஒரு தலைவன் தன்னுடைய கடமையின் வழி செல்லாமல் தன்னுடைய பெண்ணினுடைய இயல்புக்கு ஏற்றவாறு அவளுடைய வழியிலே செல்லாதே என்பதனை பெண்வழி சேரல் என்றும், இந்த வரைவில் மகளிர் இந்த பெண்களானவர்கள் சில பெண்கள் தங்களுடைய விருப்பத்தின் காரணமாக இவன் காமத்தை அனுபவிக்கிறான் என்பதனால் வரைவில் மகளிரை கொள்ளாதே என்பதனை வரைவில் மகளிர் என்றும், ஒருவனுக்கு மயக்கத்தை ஏற்படுத்துவது கள் என்பதனால் கள்ளை உண்ணாதே என்றும், ஒருவனுக்கு வாழ்க்கையிலே அவனை அடிமையாக்குவது சூது என்கின்ற காரணத்தினால் சூது என்றும், கடைசியாக குறிப்பிடுகிறார் இவற்றை மருந்து என்றும் குறிப்பிடுகிறார். அதாவது நட்பை நேர்முகமாக 5 அதிகாரத்திலும் நட்பை எதிர்மறையாக 12 அதிகாரத்திலும், அந்த எதிர்மறையான நட்புக்கு காரணம் பகை, அந்த பகைக்கு காரணம் கோபமும் காமமும், இந்த கோபத்திற்கும் காமத்திற்கும் அடிப்படை காரணமாக இருக்கின்ற மயக்கம். ஆதலால் மயக்கத்தை 2 அதிகாரத்தின் மூலமாகவும், கோபத்தை 5 அதிகாரத்தின் மூலமாகவும், காமத்தை 5 அதிகாரத்தின் மூலமாகவும் இங்கே கூறி திருவள்ளுவர் நட்பு என்கின்ற நட்பியலை நிறைவு செய்கிறார். நன்றி, வணக்கம்.